நேயர்களே, இன்னைக்கு திங்கட்கிழமை மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ ஜான்வரி 24ஆம் தேதி கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் அஃப்கோர்ஸ் கோவிட் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி தான். வேக்சினேஷன் எல்லா இடத்துலையுமே ரொம்ப பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 3rd டோஸ் பூஸ்டர் டோஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் மார்க்கமில் இன்றைக்கி நடந்த ஒரு கிளினிக்கில் நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் மற்றும் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் ஒன்டாரியோட சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் இவங்க 2 பேருமே வந்து பார்வையிட்டிருக்காங்க. ஸோ அதை தான் முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் தடுப்பூசின்னு பேசும்போது இன்னொரு பெரிய விஷயம் வந்து நம்மளோட நேபரிங் ப்ராவின்ஸில் கியூபெக்கில் இந்த வேக்சினேஷன் ரேட்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க கையாளுற இன்னொரு ஒரு முறை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். அதை பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க, அது எந்த மாதிரியான அடுத்த நிலைக்கு இது எப்படி கொண்டு போயிட்டுருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கெனடிய வளத்தில் கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதுவும் ரொம்ப யங் குழந்தைகள் இருக்கிற ஃபேமிலிஸில் ரொம்பவே யோசிச்சுட்ருக்கிற ஒரு விஷயம் டே கேர். அதை சம்மந்தப்பட்ட எந்த மாதிரியான செலவுகள் அப்படின்னு யோசிக்கும் போது மோஸ்ட் ஆஃப் தி ப்ராவின்சஸில் வந்து இப்போது $10 per day டே கேர் வந்து அதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நுனவெட் ப்ராவின்ஸ்லேயுமே இதுக்கான டீல் வந்து முடிச்சிருக்காங்க ஃபெட்ரல் கவர்மெண்ட்டோட. ஸோ இதை தொடர்ந்து ஒன்டாரியோ தான் இன்னும் இந்த ஒரு டீலுக்குள்ளே போகாத ஒரு ப்ராவின்ஸாக இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் இன்றைக்கும் கலையரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான கெனடிய ப்ரொடக்ஷன் சாங், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன மாதிரியான மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது, நாளைக்கு வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்கும், இது மட்டும் இல்லாமல் நிறைய செய்திகள் நம்மளோட நியூஸ் செக்மெண்ட்லேயும் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி ப்ரோக்ராமில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவர், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேக்சினேஷன் பூஸ்டர் ஷாட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே மும்மரமாக நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் குழந்தைகளுக்கான வேக்சினேஷன் 5 year and up இந்த ஏஜ் குரூப்புக்கான வேக்சினேஷனுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஆஃப்கோர்ஸ் ஸ்கூல்ஸில் தான் வந்து இன்னும் இப்போதைக்கு ரொம்ப ஜாஸ்தியான எக்ஸ்போஜர் இருக்குது அப்படின்ற ஒரு பயத்தினால நிறைய பேரண்ட்ஸுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேக்சினேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் மார்க்கமில் நடைபெற்ற ஒரு ஷாட்ஸ், அதாவது வேக்சினேஷன் கிளினிக்கு வந்து நம்மளோட சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் ஒன்டாரியோ சேர்ந்த டாக்டர் கிரண் மோர் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீஃபன் லெச்சே இவங்க 2 பேருமே வந்து பார்வையிட்டிருக்காங்க. ஸோ இதோட ப்ரெஸ் மீட்டை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். Joined by the Chief Medical Officer of Health of Ontario and York's Medical Officer of Health as we get out in the community to thank the immunization teams across Ontario supporting students, parents and education staff as we work to increase our rates. We have one of the highest rates of immunization for high school children. We are working together to increase that for elementary children. As you know, there are clinics in communities just like this one in Markham stood up by York Public Health, and we have over 184 clinics specifically focused on schools being stood up over the next week and a half in the month of January to increase access for parents, reduce any barriers and increase those rates of vaccination to make our schools as safe as possible. And that is supported by the deployment of 3.9 million rapid tests that are now with our schools and being sent home to our parents. That is a positive, in addition to the high quality N95 masks for staff, along with high quality 3-ply masks for students. And of course the enhancement of screening and cleaning, all of which is designed to reduce the risk of transmission within our childcare and our school settings. And I want to thank everyone at home for their collaboration and vigilance, and most especially thank our local teams on the ground here in York and across Ontario for helping to support the immunization campaign and get it to every family that wants a vaccine. And with that, Jamie, I'll just turn it over to the Chief Medical Officer for a quick comment, and then I'll return. Thank you. Doctor, real quickly, Doctor,
Is there a threshold for a school to close a school? I know that each individual unit can close a school when they deem necessary, but wouldn't that be better for a top-down if there's a threshold and there's a way of knowing exactly when your school is going to get closed? Oh, thanks for that question. So our job is to make our schools as safe as they can be. So very happy to be here at an immunization clinic where we've now achieved 52% of those from 5 to 11 have had their first dose, and around 10% have had their second dose across Ontario. So that's brilliant. We'll work together with our local public health agencies and our school boards to monitor that absenteeism. And if the rate suddenly rises 30% above their baseline, we'll have communication, which may include closure, may include further augmentation of the safety protocols within the schools to further keep them as open as they can be. I mean, that's our goal, is to keep our students learning and to catch up on their mental, physical, social, and educational needs. And we'll be working at a local level to try our best to keep our schools as open as possible. How many schools are closed right now? I don't have that number at my fingertips today. I'm sorry. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. ஸோ அஃப்கோர்ஸ் வேக்சினேஷன் வந்து குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 10% தான் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அகேன் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுனால எல்லாருமே ரொம்ப இது வந்து புஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி குழந்தைகளுமே வந்து ஜாஸ்தி வேக்சினேஷன் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஸ்கூல் போர்டு பற்றி பேசுனாங்க. இப்போது முன்னாடி மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து உங்கள் கிளாஸில் ஒரு பாசிட்டிவ் கேஸ்னால் உங்களுக்கு உடனே அந்த நியூஸ் தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஸோ January 17 ஸ்கூல் ரீஓப்பன் ஆனப்போ அந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்கூல் போர்ட்லேருந்து. ஸோ இப்போ என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒன்டாரியோ ஓட வெப்சைட்டில் வந்து எத்தனை ஸ்கூல்ஸில் 30%க்கு மேலே ஆப்சென்டிசம் இருக்குது. அதாவது 30% ஆஃப் தி பாப்புலேஷன் ஸ்கூல் பிள்ளைங்க மட்டும் டீச்சர்ஸ் எல்லா ஸ்டாஃப் ரெண்டு பக்கமே 30%க்கு மேலே ஆப்சென்டிசம் இருந்துச்சுன்னா தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் அகேன் ஆப்சென்டிசம்ன்றப்போ கோவிட் சம்மந்தப்பட்ட ஆப்சென்டிசம் மட்டும் இல்லை, மற்ற எந்த ஒரு காரணத்துக்காக ஆப்சென்ட்டாக இருந்தாலுமே இட் வில் ஸ்டில் கவுண்ட் டுவர்ட்ஸ் த 30%. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்கு நமக்கு முக்கியம்னா, ஓகே எத்தனை ஸ்கூல்ஸில் வந்து ஜாஸ்தி பீப்புள் வரல அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து ஸ்கூல் போர்ட் அண்ட் அந்த ஸ்கூல் ஸ்பெசிஃபிக் ஸ்கூல் வந்து டிசைட் பண்ணலாம் இஃப் தே ஹாவ் டு க்ளோஸ் த ஸ்கூல் ஆர் நாட் அப்படின்னுட்டு. அகேன் இதுக்கான நிறையா ரீசன்ஸ் வந்து நாட் ஜஸ்ட் எதுக்காக அவங்க ஆப்செண்ட்டாக இருக்கிறாங்கன்றது மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களுமே அந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்றது தான் நிச்சயமாக. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் எத்தனை ஸ்கூல்ஸில் வந்து 30%க்கு மேலே ஆப்சென்டிசம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போனால் 337 ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகேன் இது வந்து ஒரு ஹையஸ்ட் நம்பராக தான் தெரியுது. அண்ட் ஒரு 60% ஆஃப் த ஸ்கூல்ஸில் வந்து 10%க்கு கம்மியான ஆப்சென்டிசம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மொத்தமாக வந்து ஒன்டாரியோவில் பார்க்க போனீங்கன்னா 4800 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ அத்தனை ஸ்கூல்ஸில் இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு 3453 ஸ்கூல்ஸ்லேருந்து மட்டும்தான் டேட்டா கிடச்சிருக்கு. ஸோ அகேன் இந்த டேட்டா வந்து எவ்வளோ தூரம் நம்ம டு த கிரெயின் எடுத்துக்கலாம் அப்படின்றதுமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பிக் பிக்சராக தான் இதை பார்க்கணும். இதை வச்சு நம்ம எத்தனை
கோவிட் கேசஸ் இருக்குது ஸ்கூலில் அப்படின்றது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக யோசிக்க முடியாது. பட் ஆன் த ஹோல் இன்னமுமே வந்து கோவிட் வந்து பரவலாக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸ்கூல் போர்டை பொறுத்த வரைக்கும். பட் இதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போனீங்கன்னா, கோவிடால் மூடப்பட்டிருக்கிற ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ஸ்கூல்ஸ் வந்து மூடி இருக்குது இப்போது கரண்ட்டாக அப்படின்றது தான். ஸோ அகேன் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தோ எவ்ரிடே நமக்கு அப் டு டேட்ஸ் இருந்தாலுமே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து கொஞ்சம் நம்ம யோசிச்சு தான் இதோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எடுத்துக்கணும். வி ஷுட் ஆல்வேஸ் டேக் திஸ் வித் அ கிரெயின் ஆஃப் சால்ட். ஏன்னா பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களுக்காக தே குட் பி சிக். அண்ட் இப்போ வந்து கோவிட் டெஸ்டிங்குமே வந்து கம்மி பண்ணியிருக்கிறதுனால வி ஹாவ் டு திங்க் த்ரூ. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒமிக்ரான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவுகிற ஒரு வேரியண்ட்டுன்றதுனால நிறைய விஷயங்களை வந்து நம்ம தாட் ப்ராசஸில் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. கோவிடால் மட்டுமே ஒரு ஸ்கூலில் வந்து ஜாஸ்தி பேர் ஆப்சண்ட்டாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக கிடைக்காத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கான்செப்ட். பட் கியூபெக்கில் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷனை புஷ் பண்ணுறதுக்கு அவங்க இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன் வந்து இது வரைக்கும் பிக் பாக்ஸ் ஷாப்பிங் பிளேசஸில் தான் வந்து கேட்கப்படலை. பட் இப்போ வந்து அவங்க இதையும் முன் கொண்டு வராங்க. ஸோ வால்மார்ட்டோ இல்லை ஒரு டார்கெட்குள்ளேயோ இல்லை இந்த மாதிரியான பெரிய ஸ்டோர்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இப்போ வந்து ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன் கேட்கப்படும் கியூபெக்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போனோன்னா ஃபார்மசி அண்ட் வெறும் க்ரோசரி ஷாப்பிங் பண்ணக்கூடிய இடங்களில் வந்து இன்னுமே ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன் கேட்க போகிறது இல்லை. ஸோ பிக் ஸ்டோர்ஸ் வந்து நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன் கண்டிப்பாக காமிக்கணும் கியூபெக்கை பொறுத்த வரைக்கும். ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் வேக்சினேஷன் வந்து இன்னும் அடுத்த படிக்கு கொண்டு போகணும், இன்னும் ஜாஸ்தி பேர் வேக்சினேட் ஆக்கணும் அப்படின்றது தான் இதோட உள்நோக்கம் இருக்குது. ஸோ இதை பற்றி கியூபெக்கில் என்ன மாதிரியான ஒரு பரவலான பேச்சுவார்த்தை இருக்குது அண்ட் இதுக்கான ப்ரெஸ் மீட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். Well, I talked with the directors from the vaccination campaigns of the Centre Sud, and they're all very excited actually because it's the intensity we're bringing to this. One site was open one day here, one day there, one day there. Now we're going to bring these sites and open them for a week or two, giving a much higher chance of people who need information or hesitating, want to know more about vaccination, to get vaccinated. It's pretty clear to me that it's going to have a significant impact. I think this is the step that we're missing up to now, a very positive approach, a very high intensity approach, a very committed approach to the population, being in the community for a significant period of time. I think this is a very positive approach, and this is the thing that we've been missing up to now. Well, I think it's by intensifying communications in different languages, which has been done, but we will do again, by having very influent people in the different communities talked with the people with their community. It's by involving the organizations, the community organizations as well. All these little things that we want to do will give us as many people as possible that we can reach. I mean, I'm sure I'm not thinking I'm going to reach 100% of the population, but I want to reach as many as possible to make this as effective as possible. Well, no, I mean, it's really intensification of what has been done before. And again, we need to specify the success that has been done with these pop-up clinics before, going from 1.2 million non-vaccinated to 600,000 non-vaccinated. So now we want to use the same technique, intensify it, increase the visibility to have further success with this techniques. No, I think the message is not blaming. It's protecting people who are not vaccinated because they're at higher risk of being sick, they're at higher risk of being hospitalized, and they are even at higher risk of being in intensive care units. I mean, it's not a blame. It's trying to protect as many people as we can. And please, if there's one message, we have to think about this collectively. We have these health workers working for 22, 23 months like crazy. We need to think about them as well in every decision that we make every day.
Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் ஃபின்ச் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. ஸோ அடுத்த செக்மெண்ட் கனடிய வளம். கனடிய வளத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து சைல்ட் கேர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான தாட் ப்ராசஸ். ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணும்போது, புது குழந்தைங்கள் பிறக்கும் போது, ஃபார் எனி நியூ ஃபேமிலி இது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸாகவே இருக்குது. ஏன்னா அட்லீஸ்ட் 2வது வருஷத்துலேருந்து 4வது வருஷம் ஸ்கூல் போகிற வரைக்கும், ஸோ அட்லீஸ்ட் 2 to 3 years வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து எல்லா ஃபேமிலியை பொறுத்த வரைக்குமே இருக்கும் அட் மோஸ்ட் டைம்ஸ். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட் பவருக்கு வரதுக்கு முன்னாடிலேருந்தே $10 per day டே கேர் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அவங்களோட ஒரு துருப்புச்சீட்டாகவே யூஸ் பண்ணாங்க எலெக்ஷன் சமயத்தில். ஸோ இதை புஷ் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்க போனால் இன்றைக்கி நியூனவெட் டெரிட்டரி வந்து இந்த டீலை வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட்டோட சைன் பண்ணியிருக்காங்க $10 per day டே கேரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் இன்னும் இந்த சீப் டே கேர்க்குள்ளே என்ட்ரு ஆகாத, சைன் பண்ணாத ஒரு ப்ராவின்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஒன்டாரியோ மட்டும்தான். ஸோ ஏன் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒன்டாரியோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட ப்ரீமியர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் சொல்கிறது வந்து பேச்சுவார்த்தை இன்னுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் பெட்டர் டீல் இருக்கணும் இந்த ஒரு செக்டர் சைன் பண்ணும் போது. ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஃபெட்ரல் வந்து லிபரல் கவர்மெண்ட் போனதுக்கு அப்புறமும் இந்த டீல் வந்து நீடிக்கணும் அப்படின்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்காகவும் ப்ராப்பராகவும் இந்த டீல் இருக்கணும் அப்படின்னு தான் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த $10 per day சைல்ட் கேர் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற நிலமையில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டே கேர்ஸ் இன் ஒன்டாரியோ யோசிச்சு பார்த்திங்கன்னா பர் மந்த் வந்து ஆல்மோஸ்ட் $2,000 கிட்ட எக்ஸ்பென்ஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் $10 per day அப்படின்றது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வரும் ஒரு இந்த யங் ஃபேமிலிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த டீல் எவ்வளோ சீக்கிரம் சைன் ஆகுது அப்படின்றது தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நியூனவெட் டெரிட்டரியில் சைன் ஆன இந்த டீலை பற்றி பேசும்போது ஒன்டாரியோ பற்றியுமே கேள்விகள் நிறையாவே எழும்பிச்சு. ஸோ அந்த வகையில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். The time when we know Canadians are facing rising costs for so many things. Dropping the prices of childcare in places where childcare fees have always been far too high is going to make a huge difference in the lives of kids who will access high quality education to be able to start grade 1 of the best possible way. Families, not just supporting in terms of affordability, but also being able to make those choices about resuming careers or engaging in the career that you've always wanted. And for our economy as well, making sure there are more women joining the workplace, more choices, better opportunities for people to re-engage. These are things that are going to help grow our economy at a time where we are looking for people to fill good jobs across the country.
I'm excited about this announcement and look forward to the impact it's going to make in real families right across the country. We are still optimistic we're going to be able to reach a deal because Ontario families need it so badly. They pay some of the highest childcare fees in the country. We laid out a amount of about $30 billion in last year's budget and segmented that out proportionately across the country. That is the envelope of money, a little over $10 billion that we are ready to send to Ontario for early learning and childcare. We very much hope that the Ontario government decides that it is in both their interests and mostly the interests of Ontarian families to move forward in slashing childcare prices childcare costs immediately for families by supporting educators with a stronger wage grid, creating new spaces across Ontario for families that need it, and ensuring that we get to $10 a day within 5 years. The federal money is there. We just need the government of Ontario to move forward. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் Future Realty. MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் RA ஹரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் RA ஹரிஹரன். Chartered Professional Accountant. Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஸோ ஹெல்த் கேர் செக்டர்ஸ் வந்து இந்த கோவிட் பேண்டமிக்னால ரொம்பவே ஒர்க்கர் ஷார்ட்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத நிறைய பேர் நிறைய நேரங்கள் நம்ம வந்து பரவலாக கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதோட ஒரிஜினல் அர்த்தம் அண்ட் இதோட இம்ப்ளிகேஷன் என்ன மாதிரியாக இருக்குது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கேர் இந்த மாதிரி இடங்களில் உள்ள ஷார்ட்டேஜ் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போது இது அப்படியே ட்ரிபிள் டவுன் ஆகி இப்போது அடுத்த செக்டரான ஹோம் கேரை பொறுத்த வரைக்கும் கூட ரொம்பவே ஷார்ட்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோம் கேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மோஸ்ட் ஆஃப் த டைம் பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த ரீஹேப் சென்டர்ஸில் இருந்துட்டு திரும்பி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரும்போது அவங்கள திரும்பி அந்த கம்யூனிட்டி இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அவங்கள வந்து எவ்வளோ தூரம் ஈஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு செக்டர் தான் இந்த ஹோம் கேர் செக்டர்ஸ்னு சொல்ல முடியும். அதாவது அந்த பேஷண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்க்கக்கூடிய நர்ஸுகள், இல்லை வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ், இல்லை வீட்டுக்கு வரக்கூடிய ரீஹேப் தெரபிஸ்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஹோம் கேரை சேர்ந்தப்பட்டது. ஸோ இதுக்கான ஷார்ட்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அஃப்கோர்ஸ் பேண்டமிக்னால நிறைய பேர் வந்து வீடுகளுக்கு சென்று பேஷண்ட்ஸை பார்க்கக்கூடிய சுச்சுவேஷனில் நிறைய பேர் இல்லைன்னா பேஷண்ட்ஸ்க்கே வந்து ஒரு பயம், எப்போ இவங்க வந்து கோவிட் உள்ள கொண்டு வந்துடுவாங்களோ அப்படின்றதுனால அவங்களுமே வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான சர்வீசஸ். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த செக்டர்லேருந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க பேண்டமிக் சமயத்தில். ஆல்மோஸ்ட் 4000 நர்சஸாவது இந்த ஹோம் கேர் செக்டர்ஸ்லேருந்து வெளியேற்றிருக்காங்க அப்படின்னு புள்ளிவிவரம் சொல்லுது. ஸோ இது வந்து ரொம்பவே கவலைக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் கிட்ட பார்த்தீங்கன்னா மோர் தென் 500 பேஷண்ட்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கான ப்ராப்பர் கேர் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் ஹோம் கேர் இருக்கிறதுனால இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் மீண்டும் ஒரு ரிஸ்கி பிஹேவியரில் ரிஸ்கி சுச்சுவேஷன்லேருந்து திரும்பி
ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு, அதாவது திரும்பி அக்யூட் கேருக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதாவது இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி தடுமாறி விழுந்தாலோ இல்லை அன்சேஃபான சுச்சுவேஷன்ஸ்னால நர்சஸ் வந்து பார்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸ்னால சரியாக மருந்து எடுத்துக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ்னால மீண்டும் விழுந்தோ இல்லை மற்ற ஒரு ஹெல்த் சுச்சுவேஷன்னால் மற்ற ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்னால திரும்பி அக்யூட் கேருக்குள்ளே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே தள்ளப்படுறாங்க. ஸோ அகெயின் இந்த செக்டருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுதுன்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அஃப்கோர்ஸ் வேஜ் டிஃப்ரென்சஸ் தான். ஒரு பிஎஸ்டபிள்யூ ஒரு நர்ஸோ ஹோம் கேரில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறதுக்கும் வேஜ் டிஃப்ரென்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஜாப்லேருந்து அவங்க ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் சொல்லப்படுகிறது. ஸோ அகெயின் கவர்மெண்ட் வந்து இதில் இன்டர்வீன் பண்ணி இந்த வேஜ் டிஃப்ரென்சஸை வந்து சரி பண்ணணும் அப்படின்றது தான் நிறையா ஹோம் கேர் நடத்துகிற ஏஜென்சிஸ் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து முன் வைக்கிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அகெயின் இந்த செக்டருமே வந்து கூடிய சீக்கிரம் இந்த பேண்டமிக்கோட சுச்சுவேஷன்ஸ்லேருந்து வெளிவந்து அகெயின் நார்மலைஸ் ஆகணும் தான் நம்ம எல்லாருமே விருப்பப்படுறோம். அகெயின் காத்திருந்து தான் பார்க்கணும் இது எப்படி சரியாகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான நிறைய இடங்களில் செக்டர்ஸில் வந்து எக்கனாமிக்கலி ஸ்பீக்கிங் நிறைய மாற்றங்கள் அண்ட் இன்ஃப்ளேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே வருது. இந்த மாதிரியான நிறைய இடங்களில் வந்து ஒர்க்கர்ஸ் ஷார்ட்டேஜஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அகெயின் ஆன் த ஹோல் நம்மளோட எக்கனாமியை நிறைய வகையில் மாற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அடுத்த செக்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே ரிலேட்டட். ஏன்னா அடுத்த செக்மெண்ட்டில் நம்மளோட மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்க்க போகிறோம். ஒரு கண்ட்ரியோட மணி எக்ஸ்சேஞ்ச் கெனடியன் டாலரோட என்ன மாதிரி இருக்குதுன்றத. ஸோ அகெயின் நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி எக்கானமிக்கலி ஸ்பீக்கிங் இது ரொம்பவே நமக்கு வந்து ஒரு சின்ன ஸ்னிப்பெட் கொடுக்கும் நம்மளோட எக்கானமி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை 200.50 இலங்கை ரூபா, இந்தியா 62 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. ஸோ இந்த வீக்கெண்ட் ஜனவரி 29ஆம் தேதி குட் ஈவினிங் கனடாவில் இன்னொரு ப்ரோக்ராம் வந்து கேளுங்கள் தரப்படும். அகேன் இது ஒரு லைவ் ப்ரோக்ராம். நீங்கள் எங்களோட இணைந்து உங்களோட கேள்விகளை பகிர்ந்துக்கலாம். ஸோ இந்த வாரம் வரக்கூடிய எக்ஸ்பர்ட் டாக்டர் சஹானா பாலேந்திரன். இவங்க வந்து கண் பார்வை மருத்துவர், டாக்டர் ஆஃப் ஆப்டோமெட்ரி. ஸோ கண் சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு இவங்கள்ட்ட நம்ம டைரெக்டாக பகிர்ந்து நீங்கள் கேள்விகளுக்கான பதில்களை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஜனவரி 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு தொடங்கி 12 மணி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ இதில் நீங்கள் டைரெக்டாக உங்களை கேள்விகளை நீங்கள் இணைந்து கேட்குறதா இருந்தால் 416-323-3304 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் 11 to 12 ஃபோன் பண்ணி டைரெக்டாக உங்கள் கேள்விகளை கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட கேள்விகளை 416-292-0033 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட கேள்விகளை அனுப்பி அகேன் 11 to 12 லைவாக இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை டாக்டர் வந்து உங்களோட பகிர்ந்துப்பாங்க. அகேன் ஜனவரி 29ஆம் தேதி சனிக்கிழமை கேளுங்கள் தரப்படும் காலை 11 மணிக்கு கண் பார்வை மருத்துவர் டாக்டர் சஹானா பாலேந்திரன் அவர்கள் உங்களோட எல்லா கேள்விகளுக்குமே கண் சம்மந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்குமே இவங்களோட நீங்கள் பகிர்ந்து உங்களோட கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட அடுத்த செக்மெண்ட் கலையரங்கம். ஒரு லைட்டர் நோட், காமிங்கான ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான செக்மெண்ட். ஸோ இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ஆர்டிஸ்ட்ஸ் நிறைய நாடுகள்லேருந்து கலந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கவர் சாங் செஞ்சுருந்தா
அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் கெனேடிய ஆர்டிஸ்ட் ரஜினிசன் ஜேசுராசன் இவங்க தான் வந்து கீபோர்ட் வாசிச்சிருக்காங்க. இவங்களோட நிறையா மியூசிக் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லேர்ன் ஃப்ரம் ராஜ் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களோட கீபோர்ட் லெசன்ஸ் அண்ட் நிறைய அவங்களோட பாடல்களை பார்க்க முடியும். அகேன் லேர்ன் ஃப்ரம் ராஜ் இந்த இதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து அகேன் நல்ல சாங்ஸை நீங்கள் கீபோர்டில் பழகியிருக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கான பியூட்டிஃபுல்லான ப்ரொடக்ஷனை பார்க்கலாம். அனல் மேலே பனி துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மலை துளி இவைதானே இவளினே இமை இரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடையே பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மலை துளி இவைதானே இவளினே இமை இரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடையே தேடும் மலை துளி இவைதானே இவளினே இமை இரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடையே Oh
நானே இவளினே இமை இரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடையே உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. உங்கள் ஸோ வெதர் வந்து இப்போ ஒரு 1 வீக்காகவே நம்ம டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு நியூஸாக தான் இருக்குது. போன திங்கட்கிழமை பயங்கரமான ஒரு ஸ்னோ ஸ்ட்ராம், ஆல்மோஸ்ட் 55 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ஸ்னோ ஒரே நாளில் கொட்டியிருந்துச்சு. அதை வந்து கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு இந்த வீக் ஃபுல்லாகவே டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் வேலை நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அது போன திங்கட்கிழமையோட நிலவரம். இன்றைக்கி அகேன் ஸ்னோஃபால் இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் 5 to 10 சென்டிமீட்டர்ஸ் ஜிடிஏவை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதனால் நிறைய டிரைவிங் சுச்சுவேஷன்ஸுமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ அகேன் இது வந்து டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான். மற்ற சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப்கோர்ஸ் சில இடங்களில் ரொம்பவே குளிர் இருந்திருக்கு. போன வாரம் வந்து அகேன் ஆல்பர்ட்டாலையுமே ரொம்ப பனிமூட்டம் தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் எவ்ரிடே மாறிட்டு இருக்குது வின்டர் வெதர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். அந்த வகையில் நாளைக்கு எந்த மாதிரியான வெதர் இருக்க போகுது அப்படின்றது வந்து எல்லார் மனசுலையுமே கேள்விகள் கண்டிப்பாக. ஏன்னா ட்ரைவ் பண்ணி போகிறவங்க, வேலைக்கு போக வேண்டியவங்க வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்குது இந்த டிரைவிங் சுச்சுவேஷன் ஸ்னோனால. ஸோ அகேன் டொரண்டோ பொறுத்த வரைக்கும் தான் இந்த ஸ்னோ. மற்ற சிட்டிஸ் எந்த மாதிரியான வெதரில் இருக்க போகுது நாளைக்கு அப்படின்றது தான் அடுத்த செக்மெண்ட், வெதர் ரிப்போர்ட் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°20°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°10°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°27°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 0°11°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°22°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 6°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°2°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 6°C, அதிகுறைந்த வெப்பநிலை 1°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். ஸோ இன்றைக்கி நிறைய முக்கியமான செய்திகள் குட் ஈவினிங் கனடாவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் இது மட்டும் இல்லை, கனடாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய செய்திகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்மளோட அடுத்த செக்மெண்ட் நியூஸ் செக்மெண்ட். இதில் மற்ற செய்திகள் இன்னும் முக்கியமாக என்னெல்லாம் கனடாவை பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூஸ் செக்மெண்ட் அடுத்ததா. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம்.
உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒரு வருடத்தில் மிகப்பெரிய ஆயுட்கால சரிவுக்கு கோவிட் பங்களித்துள்ளது என கனேடிய புள்ளிவிபர திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கோவிட் தொற்று கனடாவில் இதுவரை பதிவு செய்யப்படாத மிகப்பெரிய ஒற்றை வருட ஆயுட்கால வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது என்று இன்று வெளியான புள்ளிவிபர திணைக்கள அறிக்கை ஒன்று தெரிவித்திருக்கிறது. 2020 ஆயுட்காலம் 81.7 ஆண்டுகளாக பதிவாகியுள்ளது. 2019 82.3 ஆண்டுகளாக இருந்து 0.6 ஆண்டுகள் குறைந்துள்ளது. 1921 புள்ளி விபரங்கள் பதிவு செய்ய ஆரம்பித்ததில் இருந்து இது ஆயுட்காலத்தின் மிகப்பெரிய வீழ்ச்சியாகும். 2020 கியூபெக்கில் ஆயுட்காலம் மிகப்பெரிய சரிவை கண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஒன்டாரியோ 2வது இடத்தில் உள்ளது. ஆண்களின் ஆயுட்காலம் வீழ்ச்சி பெண்களை விட அதிகமாக இருந்தது. ஒன்டாரியோவில் கோவிட் தொற்றின் மொத்த எண்ணிக்கை 1 மில்லியனை தாண்டியதும் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 11,000ஐயும் தாண்டியிருக்கிறது. தொற்றின் காரணமாக 3,861 பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் 615 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று வரை ஒன்டாரியோவில் 12 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 91.6% மாணவர்கள் குறைந்தது ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளார்கள். 88.9% மாணவர்கள் 2 தடுப்பூசியை பெற்றிருக்கின்றார்கள். மட்டுப்படுத்தப்பட்ட சோதனைகள் காரணமாக அண்மை காலமாக பதிவாகும் தொற்றுக்களின் எண்ணிக்கைகள் ஒன்டாரியோவில் உள்ள உண்மையான தொற்றுக்களின் எண்ணிக்கையை குறைத்து மதிப்பிடுவதாக பொது சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கியூபெக்கின் பெரிய வியாபார நிலையங்களுக்கு செல்பவர்கள் கோவிட் தடுப்பூசி கடவுச்சீட்டை வைத்திருப்பது இன்று முதல் அவசியமாகிறது. மளிகை கடைகள், மருந்தகங்கள் தவிர 1500 சதுர மீட்டருக்கு அதிகமான பரப்பளவை கொண்ட கடைகளில் நுழைவதற்கு தடுப்பூசிக்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும் என்ற நடைமுறை அமலுக்கு வந்திருக்கிறது. ஓமிக்ரான் மாறுபாட்டின் பரவலை குறைக்க இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கியூபெக் கூறுகிறது. பெரிய நிறுவனங்களுக்குள் நுழைவதற்கு 2 தடுப்பூசிகளை பெற்றிருப்பது அவசியமாகும் என முதல்வர் பிரான்சுவா லெகுவார்ட் கடந்த 13ஆம் தேதி அறிவித்திருந்தார். ஓமிக்ரான் பரவலுக்கு மத்தியில் டிசம்பர் மாதத்தில் 7 லட்சம் கனேடியர்கள் சர்வதேச பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். கனடாவுக்கு வெளியே பயணம் செய்வதற்கு எதிராக மத்திய அரசின் ஆலோசனை அமலில் இருந்த போதிலும் டிசம்பர் மாதத்தில் 7,42,400 கனேடியர்கள் சர்வதேச பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். கனேடிய எல்லை சேவைகள் நிறுவனம், கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் ஆகியவற்றால் சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த விவரம் வெளியாகியிருக்கிறது. இது டிசம்பர் 2020 இருந்து 8 மடங்கு அதிகரிப்பாகும். மெக்சிகோவில் கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டிருந்த 2 கனேடியர்களுக்கு குற்றவியல் தொடர்புகள் இருந்தன என தெரிய வருகிறது. மெக்சிகோ உல்லாச விடுதியில் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பலியானவர்கள் ஆண்கள் எனவும் ஒரு பெண் காயமடைந்த நிலையில் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களை உள்ளூர் ஊடகங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் 3 கனேடியர்கள் என உறுதிப்படுத்தியுள்ள கனடாவின் உலகளாவிய விவகாரங்களுக்கான அமைச்சு தனியுரிமை காரணமாக மேலதிக எந்த தகவல்களையும் வெளியிட முடியாது என தெரிவித்துள்ளது. கொல்லப்பட்ட 2 கனேடியர்கள் கனேடிய அமெரிக்க சட்ட அமலாக்க பிரிவினரின் குற்றவியல் விசாரணைக்கு உட்பட்டவர்கள் என கூறப்படுகிறது. துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சந்தேக நபரின் படங்களை மாநில பாதுகாப்பு செயலாளர் வெளியிட்டார். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி.
சரி நேர்களே, ஸோ இன்னைக்கு கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் ஜான்வரி 24ஆம் தேதி இன்னைக்கு குட் ஈவினிங் கனடாவில் நிறைய முக்கியமான செய்திகளை பார்த்தோம். இதே மாதிரி மீண்டும் நாளை நிறைய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ நாளையும் இதே மாதிரி எங்களோட இணைந்து நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கோங்க. அப் டு டேட்டாக இருக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.